நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து சில நிகழ்ச்சிகளில் நாம அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வுகளில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் 5 வசனங்களை நாம பார்த்தோம்னா அதிலேயே நாம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சூழலை நான் முதல்ல கொஞ்சம் விளக்கிடலான்னு நினைக்கிறேன். ஏரோது ராஜா அப்போஸ்தலனாகிய பேதுருவை கைது பண்ணிட்டாரு. மட்டும் இல்லாமல் பேதுருவை கொல்லணும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே ஏரோது அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவையும் கொண்டு இருந்தார். அதே விதமாக பேதுருவுக்கும் செய்யணும்னு அவர் நினைக்கிறார். வசனம் 5 பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் பேதுருவுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். சபையார் யாக்கோபு உயிரோடு எழும்பி வரணும்னு ஜெபிக்கல. அவங்க பேதுரு விடுவிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாங்க. இதை பற்றி எப்போவாச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலருடைய நடபடிகள் காலத்தில் உயிரோடு எழுப்பப்படுதல் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கும் கூட நடக்கத்தான் செய்யுது. ஒருவேளை நாம் சபைகளில் அதை அதிகம் கேள்விப்பட முடியலனாலும் கூட உயிரோடு எழுப்பப்படுதல் நடக்கத்தான் செய்யுது. ஆனால் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் உயிரோடு எழுப்பப்படும் சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால அந்த காலத்தில் அது நடந்தது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட மரித்து போன ஒரு வாலிபனை எழுப்பினதை நாம் பார்க்குறோம். ஆக உயிரோடு எழுப்பப்படுதல் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் ஒரு பகுதி தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்க, சபையார் யாக்கோபு உயிரோடு எழுப்பப்படணும்னு ஜெபிக்கல, பேதுரு விடுவிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஏன் இப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதில் இருக்குது. ஒரு போராடப்பட வேண்டிய கதவுக்கும் மூடப்பட்ட கதவுக்குமான வேறுபாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இதில் கற்றுக்க வேண்டிய பாடம். ஏன்னா இது நமக்கு தெரியலன்னா நாம் எப்போவுமே போராடிக்கிட்டே தான் இருப்போம். அது தெரிஞ்சாதான் எதுக்கு நாம் போராடணும், எதை நாம் மூடப்பட்ட கதவுன்னு புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு கடந்து போகணும்னு தெரியும். இது தெரியலன்னா எப்பவும் நீங்கள் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு மூடப்பட்ட கதவு அப்படின்னு எப்படி சபையாருக்கு தெரிஞ்சது? அப்போஸ்தலனாகிய பேதுருவோட விஷயம் போராடப்பட வேண்டிய கதவு, அவரோட விடுதலைக்காக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சபையார் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? ரொம்ப எளிமையானது தான். யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் இயேசு அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட பேசுகிறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு பாருங்க, 18வது வசனம், நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 19வது வசனம், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இது நல்லா கவனிங்க. நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். ஆக இயேசு பேதுருக்கிட்ட என்ன சொல்றாரு? நீ ஒரு வயதான மனுஷனாக தான் சாக போற. ஒரு தெய்வ வாக்கு, ஒரு வாக்கு தத்தம், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது பாருங்க. பேதுரு ஒரு வயதான நபராக தான் சாக போறாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. மூடப்பட்ட ஒரு கதவுக்கும் நீங்க போராட வேண்டிய ஒரு கதவுக்கும் இடையேயான வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஆண்டவரோட நடக்க பழகும்போது நீங்கள் அவரோட ரொம்ப நெருங்குவீங்க, அவரோட குரலை கேட்பீங்க, தெய்வீக ஆலோசனையை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கு இது அடைக்கப்பட்ட கதவு, இது போராடப்பட வேண்டிய கதவு அப்படிங்கிறது வித்தியாசம் புரியும். யாக்கோபுவின் விஷயம் மூடப்பட்ட அடைக்கப்பட்ட கதவு. இதை யாருக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல. நீங்கள் ஆண்டவர் ஏற்கனவே அடைச்சிட்ட ஒரு கதவோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. யாக்கோபு திரும்ப உயிரோட எழும்பி வரணும்னு எதிர்பார்க்கிறத நிறுத்துங்க. யாக்கோபுவின் விஷயம் மூடப்பட்ட ஒரு கதவு. அதே சமயம் உங்களில் சிலர் நீங்கள் போராட வேண்டிய கதவு கூட போராடாமல் முயற்சியை கைவிட்டுட்டு இருக்கிறீங்க.
பேதுருவா பாவம் அவருக்கும் யாக்கோபுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்க போகுது அப்படின்றது போல சும்மா இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றாரு. இது அடைக்கப்பட்ட கதவு இல்லை, இது போராடப்பட வேண்டிய கதவு. நீங்க ஜெபத்தால போராடி திறக்க வேண்டிய கதவு. அதிகாரத்தோட ஜெபிக்கணும். அன்னைக்கு சபைக்கு ஒரு மூடப்பட்ட கதவுக்கும் போராடப்பட வேண்டிய கதவுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுத்தாருன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த உறவு இது மூடப்பட்ட கதவு, இதை தாண்டி போயிடு. இந்த குறிப்பிட்ட வாய்ப்பு இது நீ போராட வேண்டிய கதவு, போராடு. ஆண்டவர் உங்களுக்கு இதை நினைவுபடுத்துறாரு. இப்படி ஆண்டவரோட நீங்க இணைஞ்சு செயல்பட்டீங்கன்னா தேவனுடைய கரம் உங்களை உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்துறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.